wonderful prayer song. Let us continue today's celebration with grace. I invite our fellow student, Mr. Paul Raja, to lead us in prayer. I request everyone to rise for the prayer. Let us pray. Dear God, we thank you for this wonderful time to give us. We gather today with joy and gratitude to celebrate the being of new life, our journey. As we step into his new chapter, we seek your blessing, guidance, and protection. Grant us wisdom, courage, and determination to pursue our dreams and make the most of these opportunities. May our time here be filled with laughter, learning, and growth. May we build a strong bond, foster sense of communities, and create memories that will last a lifetime. We pray especially we surrender our first years to our special guidance and well-being and safety for all students, faculty members, and staffs. May your divine presence be with us always. In Jesus' name we pray. Amen. Good afternoon, everyone. A warm welcome to all our freshers and esteemed faculty members and dear seniors. Today marks as a significant milestone in our academic year, and we are thrilled to have you on board. As you begin this new chapter, you are not just joining a department, you are becoming part of a vibrant community that values knowledge and innovation. Today's celebration is just a beginning of an incredible journey. We encourage you to participate and explore and make the most of the resources and opportunities available here. Let's make this year unforgettable. Once again, we welcome to our department Visual Communication family. We look forward to seeing you thrive and grow. Thank you so much. Thank you, Mr. Benny, for your warmful and thoughtful words. It's now time to hear from a leader who constantly supports and guides us. I am pleased to invite our beloved head of the department, Dr. Margaret Suganti, to deliver the presidential address. So, very good afternoon to one and all gathered here. முதல்ல ஒரு சின்ன கதை, வழக்கமாக ஒரு கதை தான் எப்போவுமே. ஒரு ராஜா வந்து அவருக்கு ஒரே மகன், அவனை வந்து அடுத்த ராஜாவாக்கணும். ஹீ இஸ் அ பிரின்சஸ். ஸோ சின்ன 3 வயசில் வந்து கொண்டு போய், அந்த காலத்தில் அதான் வழக்கம், குருக்குலில் கொண்டு போய் சேர்க்குறாங்க. குருக்குலில் எதுக்காக சேர்க்குறாங்க? அது எங்கே இருக்குது? பேலஸில் இருக்கா குருக்குல்? இல்லை ஒரு பேலஸ்லாம் தாண்டி, ஊர்லாம் தாண்டி ஒரு தனியாக ஒரு இடத்துல, ஒரு காட்டில் அங்கே குருஜி இருப்பாங்க, அவங்க ஒய்ஃப் எல்லாம். அவங்க அங்கே வந்து படிக்க வேண்டிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் அங்கே தான் கொண்டு போய் சேர்ப்பாங்க. அதே மாதிரி அந்த ராஜாவும் அந்த குட்டி பையனை, 3 வயசு குட்டி பையனை கொண்டு போய் அந்த காட்டில் அந்த குருக்கிட்ட விட்டுட்டு, நல்லபடியாக வந்து இவனை ஒரு நல்ல ஒரு இளவரசனாக மாற்றி கொடுங்க, எனக்கு நல்ல அறிவோட பண்போட முக்கியமாக இதெல்லாம் வந்து சொல்லி கொடுத்து, நாளைக்கு ஆள போகிற ராஜா, அதனால் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன்னு சொல்லிட்டு விட்டு வந்துடுறாரு. அப்போ அந்த பையன் வந்துட்டு ஒரு அங்கே அவரோட அந்த குருஜியோட ஒய்ஃப் தான் வந்து சமையல் செய்யணும். ஸோ இவங்க 2 பேர் தான் ஹோல் அந்த இருக்கிற பஞ்ச் ஆஃப் பசங்களுக்கு வந்து இன்சார்ஜ். என்ன ஆகுது, ஒரு இப்படியே வருஷங்கள் ஓடுது, படிக்கிறாங்க. 14 வயசு ஆகுது அந்த பையனுக்கு, அந்த ராஜாவோட பையனுக்கு. ஸோ அவன் திடீர்னு ஒரு நாள் வந்து இந்த மாதிரி கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் குருஜி எல்லாம் உட்காந்துருக்கிறப்ப, குருஜி உங்கள்ட்ட ஒரு விஷயம் நான் சொல்லணும். என்ன சொல்லுப்பா அப்படின்னப்ப, இன்றைக்கி சாப்பாடு வந்து ரொம்ப கசப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறான். உடனே குருஜி வந்து, இதோட உன் படிப்பு முடிஞ்சிருச்சுப்பா அப்படின்னு சொல்கிறாரு. என்ன குருஜி, சாப்பாடு கசப்பாக இருக்குன்னு சொன்னது ஒரு தப்பா? ஏன் இன்னும் 2 வருஷம், ஏன்னா 16 வருஷம் படிக்கணும், இன்னும் 2 வருஷம் இருக்குல்ல குருஜி, என்னை மன்னிச்சிருங்க, தப்பாக சொல்லியிருந்தேன். அப்படி இல்லைப்பா, அதாவது உங்களோட அறிவு பசிவை தாண்டி உங்கள் வயிற்று பசி, நாக்கு பசியோட வந்து ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நீங்கள் 3 வயசுலேருந்து 14 வயசு வரைக்குமே என் மனைவி வந்து சமையல் செய்கிறாங்க, அந்த சமையலில் விளக்கெண்ணெய் ஊற்றி தான் செய்கிறாங்க. ஆனால் இப்போது இந்த வருஷம், இந்த நிமிஷம் நீ வந்து
உன்னோட நாக்கின் சுவை வந்து கூடியிருக்கு, அதனால தான் நீ வந்து கசப்பாக இருக்குன்னு சொல்லியிருக்க. அதனால் இனிமே உன் அறிவை வந்துட்டு வளர்க்குறதுக்கான இடம் இது கிடையாது, ஸோ இது போதும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சிடுறாரு. ஸோ இந்த கதையிலேருந்து உங்களுக்கு என்ன புரியுது? See, you have come here to learn. ஒரு 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 புது ஒரு டிகிரி நான் பர்சியூ பண்ணணும், படிக்கணும், என்னோட அறிவை பெருக்கிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இங்கே எல்லோரும் வந்திருக்கீங்க. பட் சேம் டைம் உங்களுக்கு நிறைய விதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும் இங்கே. எப்படின்னா புது புது ரிலேஷன்ஷிப், ஃப்ரெண்ட்ஸுன்ற பேரில், மற்றபடி நிறைய விஷயங்கள் இந்த வயசுக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும். ஸோ அந்த டிஸ்ட்ராக்ஷனுக்காக தான் இந்த கதையே சொன்னது. அந்த டிஸ்ட்ராக்ஷன்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டு உங்கள் அறிவு பசியை வந்து வளர்த்துக்கிறதுக்காக நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. மற்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக இட் வில் ஃபால் இன் பிளேஸ். சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் எல்லாருமே நிறைய பேர் இங்கே வந்து ஊர்லேருந்தெல்லாம் வந்திருக்கீங்க. நான் பார்த்தேன் என் அம்மா அப்பாலாம் வந்துட்டு அப்படியே கண்ணீரோட பிள்ளையை விட்டுட்டு போகிறது, அவங்களோட லக்கேஜ் தூக்கிட்டு வர்றதுலேருந்து எல்லாத்தையுமே நான் பார்த்தேன். இந்த வயசில் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 17 to 18 இயர்ஸ் இருப்பீங்க. மோஸ்ட் ஆஃப் தெம் வுட் ஹவ் பீன் மேரிட், விமன் எஸ்பெஷலி சொல்கிறேன். ஒரு குழந்தைக்கு தாயாக கூட இருப்பாங்க, அவ்வளோ பொறுப்பான ஒரு பதவியை அவங்க எடுத்திருப்பாங்க. அப்படி இருக்கிறப்போ இங்கே வந்து நீங்கள் வந்து எஸ்பெஷலி ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், டே ஸ்காலர்ஸாக இருக்கட்டும், அம்மா அப்பா கிட்ட குறை கண்டுபிடிச்சிட்டு, அதே மாதிரி இங்கே ஹாஸ்டலில் இருக்க சாப்பாடு குறை கண்டுபிடிச்சிட்டு, இல்லை டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஐயோ எனக்கு இது இல்லை, எனக்கு அது இல்லை, எனக்கு ஃபேன் காற்று வரமாட்டேங்குது, என் சீட் இங்கே இல்லை அங்கே இல்லைன்னு குறையெல்லாம் கண்டுபிடிக்கிறத விட்டுட்டு எதுக்காக வந்திருக்கோம் அந்த நோக்கத்தை வந்து கரெக்டாக வந்து அதுதான் சொல்கிறேன், ஆஸ்பயர், ஒரு ஃபோக்கஸ் வச்சுக்கோங்க. நான் இதை வந்து அச்சீவ் பண்ணணும், இதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன். சரிங்களா? அதுதான் வந்துட்டு இப்போது மொபைல், எல்லார்ட்டையும் மொபைல் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. மொபைல் யூஸ் பண்ணாமல் யாராவது இருக்கீங்களா? யாரோ ஒருத்தர். ஸோ எல்லாருமே யூஸ் பண்ணுறீங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப அந்த மொபைல் நம்ம என்னத்துக்காக யூஸ் பண்ணுறோம், எப்படி யூஸ் பண்ணுறோம், எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறோம், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எதுக்காக யூஸ் பண்ணுறீங்க அதிகமாக மொபைல்? மோஸ்ட்லி சினிமா பார்க்குறோம், சினிமா டவுன்லோட் பண்ணுறோம், மியூசிக் டவுன்லோட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் லைக்ஸ் நிறைய கொடுக்குறோம், செல்ஃபீஸ் எடுத்து போஸ்ட் பண்ணுறோம். அதை தாண்டி அந்த மொபைலை யார் கண்டுபிடிச்சாங்க? என்றைக்காவது யோசிச்சுருக்கீங்களா? சின்ன சின்ன விஷயங்கள், உங்கள் டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற சின்ன சின்ன விஷயங்கள், எக்ஸாம்பிள் ஸ்டேப்லர் பின் பண்ணுறீங்க இல்லையா, அவ்வளோக்கு என்ன அந்த சேஃப்டி பின் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, கேர்ள்ஸ் ஷால் பின் பண்ணுறதுக்கு, சாரீஸ் நாங்கள் பத்திரமா இருக்கிறதுக்கு பின் பண்ணுறதுக்கு, சேஃப்டியாக இருக்கிறதுக்கு, அந்த சேஃப்டி பின் அதை யார் கண்டுபிடிச்சாங்க யாருக்கா தெரியுமா? யாரோ ஒருத்தர் பதில் சொன்னீங்கன்னா நான் ப்ரைஸ் தருவேன். அனலைஸ். யார்? இல்லை தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, ட்ரை. ஷுவர்லி I'll give prize. Seriously I'm telling. Men. வால்டர் ஹண்ட் 1847 கண்டுபிடிச்சாரு. 1849 வந்துட்டு பேட்டன்ட் வாங்கினாங்க அதுக்கு. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒன்றுமே இல்லை, நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த கேமரா, மொபைலில் யூஸ் பண்ணுற அந்த ஃபோட்டோ எடுக்கிறீங்க இல்லையா, அந்த கேமரா யார் கண்டுபிடிச்சாங்க? சினிமான்ற விஷயம் எப்படி வந்துச்சு உலகத்துக்கு, இதெல்லாம் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள் மொபைலில். அப்போது ஒரு பிரச்சனையும் இல்லை. அதாவது யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் நிறைய இருக்குது, உங்கள் கைக்குள்ளே இருக்குது. நாங்கள் படிக்கிறப்பெல்லாம் வந்து லைப்ரரிக்கு போகணும், அது கொஞ்சம் தூரத்தில் இருக்கும், நடந்து போகணும் காலேஜ்குள்ளேயே. திருப்பி அங்கே ஒரு புக் எடுக்கிறதுக்கு நிறைய ரூல்ஸ் இருக்குது. இவ்வளோ டியூரேஷன் தான் நம்ம கொடுப்பாங்க புக் வச்சுருக்கிறதுக்கு. ஸோ வி ரெஃபர் ஒன்லி புக்ஸ். பட் உங்களுக்கு அப்படி கிடையாது, எங்கேயுமே நவர தேவையில்லை, எதுவுமே பட தேவையில்லை, சும்மா உங்கள் கையில் இருக்க மொபைல்லே நீங்கள் எல்லா ரெஃபரன்ஸும் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் யோசிங்க. யார் இங்கே இருக்கிற பல்பு கண்டுபிடிச்சாங்க தெரியுமா? அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன இங்கே நிற்கிற இந்த கேமரா, வீடியோ கேமரா, ட்ரைபாட், இதெல்லாம் யார் கண்டுபிடிச்சாங்க? கேமராலாம் தெரியுமா யார் கண்டுபிடிச்சாங்கன்னு? தெரியாது. யோசிங்க, எங்கே நம்ம இருக்கோம், இந்த காம்படிட்டிவ் வேர்ல்டில் நம்ம எங்கே இருக்கோம், என்ன பண்ணிகிட்ருக்கோம், மொபைல் வச்சு என்ன பண்ணிகிட்ருக்கோம் எஸ்பெஷலி. ஸோ அதே மொபைலை வச்சு இப்போது நீங்கள் எல்லோரும் இங்கே உங்களோட புது வாழ்க்கை இங்கே ஆரம்பிச்சிருக்கீங்க. எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் இயர்ஸ்க்காக தான் நான் பேசுகிறேன். ஸோ ஆர் வி இன் பார் வித் த காம்படிட்டிவ் வேர்ல்டு? நம்ம அவங்களுக்கு இணையாக இருக்கிறோமா? ஏன்னா ஒரு பேட்ச் இங்கே இருக்கீங்க 40 பேர். இந்த மாதிரி திருச்சிக்குள்ளே எத்தனை காலேஜில் விஸ்காம் இருக்குது? இந்தியாவுக்குள்ளே சரி, இந்தியா கூட விடுங்க, தமிழ்நாட்டுக்குள்ளே எத்தனை விஸ்காம் இருக்குது, எத்தனை காலேஜில்? உங்களை மாதிரியே தான் ஒரு 40 ஸ்டூடெண்ட் ஒரு காலேஜ்லேயும் வந்து விஸ்காம் படித்து அவங்களும் வந்து இந்த 3 இயர்ஸில் கம்ப்ளீட் பண்ணி ஒரு பெரிய ஆளாக வரணும்னு ஆசைப்பட்டு தான் எல்லாருமே சேர்ந்துருக்காங்க. அவங்க எல்லார் மத்தியிலையும் நம்ம எந்த இடத்துல இருக்கோம்,
அட்லீஸ்ட் அவங்க ஈக்குவலாக இருக்கோமா, இல்லை கம்பீட்டண்ட்டாக இருக்கோமா, அவங்களுக்கு நல்ல நம்ம ஒரு காம்படிஷன் ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கோமா. குறைஞ்சது ஒரு 10,000 பேர்னு வச்சுக்கோங்க. நான் வந்து சும்மா கம்மியாக சொல்கிறேன், இந்த திருச்சிக்குள்ளே திருச்சி ஒட்டி இருக்கிற அந்த பாரதாசன் யூனிவர்சிட்டி கீழே இருக்கிற காலேஜஸை சொல்கிறேன். அவ்வளோ விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸும் ஒரு வருஷமும் வந்துட்டு கிராஜுவேஷன் பண்ணிவிட்டு வெளியே வராங்க. ஸோ அவங்க 10,000 பேருக்கும் வேலை கிடச்சிருமா? நீங்கள் வந்து டிகிரி மட்டும் வாங்க வந்திருக்கீங்களா, இல்லை ஒரு நல்ல வேலையில் சேரணும்னு வந்திருக்கீங்களா? யூ வில் ஆல் ஆஸ்பயர் ஃபார் சம்திங் இன்னும் டு டேக் விஸ்காம். ஒரு சினிமாட்டோகிராஃபரா, ஒரு ஜேர்னலிஸ்டா, ஒரு ஃபோட்டோகிராஃபரா, ஒரு டிரெக்டரா, ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டரா, டிசைனர், கிராஃபிக் டிசைனர், எவ்வளோ விஷயம் கனவோடு வந்திருப்பீங்க. ஸோ ஷெல்ஃப் லைஃப்னு ஒரு விஷயம், டொமைன் ஸ்டடின்னு ஒரு விஷயம், அடுத்தது ஆட்டிடியூட், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். இந்த 4 விஷயம் பேச தான் நான் இங்கே வந்திருக்கேன். சின்ன சின்ன பாயிண்ட்ஸை சொல்லிடுறேன். இவ்வளோ நாள் நீங்கள் வந்து +1 +2 வந்துட்டு நீங்கள் வந்து சென்டம் கூட எடுத்துருக்கலாம், மேக்ஸில், ஃபிசிக்ஸில், கெமிஸ்ட்ரியிலலாம். ஆனால் அதெல்லாம் நீங்கள் எப்படி படிச்சிங்க? அப்ளிகேஷன் லெவலில் படிச்சிங்களா, இல்லை ஜஸ்ட் அப்படியே மனப்பாடம் பண்ணி வாமிட் பண்ணி ஸ்கோர் பண்ணிட்டு வந்திருக்கீங்க? சயின்ஸ் எனக்கு ஃபுல்லாக தெரியும், ஃபிசிக்ஸ் எனக்கு ஃபுல்லாக தெரியும் அப்படின்னு சொல்கிறவங்க யாராவது இருந்தால் கை தூக்குங்க. நீங்கள் படித்ததை அப்ளை பண்ணி நான் வீட்டில் இருக்க எலக்ட்ரிக்கல் ஒர்க்லாம் நான் பார்ப்பேன்னு சொல்கிறவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? வாய்ப்பு இல்லை, ரொம்ப கம்மி. ஸோ விஸ்காம் வந்து ஒரு கிராஜுவேஷன் அப்படி கிடையாது. திஸ் இஸ் அகெயின் a professional course where it's all application study. சும்மா அந்த சிலபஸை பார்த்து சிலபஸை மனப்பாடம் பண்ணுறதுக்கு நீங்கள் வரல. சிலபஸில் இருக்கிற அந்த என்னென்ன டாபிக்ஸ் இருக்கோ அது எப்படி நம்ம அப்ளை பண்ண போகிறோம், ப்ராக்டிக்கல் லைஃப், அதுதான் டொமைன் ஸ்டடி. சரிங்களா? ஸோ டொமைன் ஸ்டடி வந்து நீங்கள் தரவாக நல்லபடியாக இருந்தீங்கன்னா எந்த ஒரு காம்படிட்டரையும் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. அதாவது முக்கியமாக ஜாப்னு போகிறப்ப விஸ்காமோட சர்டிஃபிகேட்டை பார்த்து உடனே உங்களுக்கு வேலை கொடுத்துட மாட்டாங்க. 90%, 95% நோ சான்ஸ். sit down in a system and design. டிசைனராக போனீங்கன்னா sit down in a system and design. இல்லை நான் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு போகிறேன், இல்லை ஏதோ ஒரு வீடியோ இதுக்குன்னா உங்கள்கிட்ட கேமரா எடுத்துகிட்டு ஒரு சாம்பிள் கேட்பாங்க உங்களோட ஒர்க்கை. சேம் டைம் இப்போ கேமரா தரேன், நீங்கள் போய் ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன், அந்த ப்ராக்டிக்கல் நாலேஜை தான் டொமைன் ஸ்டடின்னு சொல்லுவாங்க. அதை டெவலப் பண்ணிக்கோங்க. அடுத்தது என்ன சொன்னேன்? ஷெல்ஃப் லைஃப்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் இங்கே வந்து படிக்கிறீங்க, இன்றைக்கி என்ன தேதி? 7, 25th year 7 இன்னைக்கு 7th month. இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு இதே மாதிரி ஒரு புது பேட்ச் வந்து இங்கே உட்காந்துருக்கோம். சரிங்களா? ஸோ அப்போது சிலபஸ் வந்து இன்னும் அட்வான்ஸ்டாக இருக்கும். நீங்கள் படித்த சிலபஸ் இப்போ இருக்கிற சிலபையை வந்து கம்பேர் பண்ணுங்கள். எந்தளவுக்கு அது வந்து மற்ற யூனிவர்சிட்டிஸோட மற்ற காலேஜஸோடலாம் கம்பேர் பண்ணுங்கள். அந்த மாதிரி நாலேஜபிளாக, அதாவது ப்ராப்பராக வந்து உங்கள் மொபைலை யூஸ் பண்ணுங்கள். அதுக்கு தான் நான் சொல்ல வரேன். ஷெல்ஃப் லைஃப்ன்றது ஒரு பீரியட் ஆஃப் டைம் தான் வந்து அது வந்து ஓகேயாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து படித்து முடிச்சுட்டு வெளியே போய் ஒரு வேலையில் இருக்கீங்க, கண்டிப்பாக இருப்பீங்க 10 வருஷத்தில். அப்போது உங்களோட ஜூனியர்ஸ் இந்த மாதிரி ஃபஸ்ட் இயர்ஸ் வந்து உட்காந்துருக்கிறப்ப அவங்களோட சிலபை வந்து இன்னும் அட்வான்ஸ்டாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த டொமைன் ஸ்டடின்ற விஷயத்தையே நான் சொன்னேன். உங்களோட சிலபை, நீங்கள் படித்த சிலபை அப்போ வந்து அதோட லைஃப் பீரியட் வந்து முடிஞ்சிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், வீட்டில் ஒரு ரவா இருக்குது, ரவைன்னு சொல்லுவாங்க இல்லையா, உப்மா, எல்லாருக்குமே பிடிக்காத விஷயம். அந்த ரவை வந்துட்டு எவ்வளோ நாளைக்கு வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும்? 10 நாளுக்கு மேலே அப்படியே போட்டு வச்சுருந்தீங்கன்னா, ஒரு மாதத்துக்கு மேலே போட்டு வச்சிங்கன்னா என்ன ஆயிரும்? வண்டு வந்துடும், பூச்சி வந்துடும். அதே மாதிரி தான் நீங்கள் படித்ததை வந்து அப்ளிகபிளாக அப்ளை பண்ணுற அளவுக்கு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். நாலேஜை வந்து டெவலப் பண்ணிக்கிட்டிங்கன்னா எவ்வளோ பேட்ச் எத்தனை வருஷம் கழிச்சு வந்தாலுமே அவங்களுக்கு ஈக்குவலாக உங்களோட நாலேஜ் வந்துட்டு நாலேஜபிளாக இருப்பீங்க. புரியுதுங்களா? ஸோ அப்ளிகேஷன் லெவலில் படிக்க சொல்கிறேன். அதான் டொமைன் நாலேஜை வந்து வளர்த்துக்கிறது. அடுத்தது என்ன சொன்னேன்? ஆட்டிடியூட். ஆட்டிடியூட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வாட் யூ மீன் பை ஆட்டிடியூட்? ஆட்டிடியூட்னா என்ன? பிஹேவியரா? நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல, அது ரொம்ப ஆட்டிடியூட் காமிக்கிறா. நாட் தட் ஆட்டிடியூட். ஓகே, ஸோ ஆட்டிடியூட் only decides your altitude. What do you mean by altitude? Height. எவ்வளோ உயரத்துக்கு நீங்கள் வளர போகிறீங்கன்றது உங்களோட ஆட்டிடியூட் பொறுத்து தான் இருக்குது. ஸோ நல்ல நாலேஜபிளாக இருங்க, படித்தது நிறைய படிங்க, எனக்கு மட்டும் தான் தெரியுன்ற மாதிரி நினைக்காதீங்க. ஓகே, பி ஹம்பிள், ஸ்டே பாசிட்டிவ், கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் நல்ல டெவலப் ஆகிறப்போ உங்களுக்கு கான்ஃபிடென்ஸும் நல்லா வரும். எஸ்பெஷலி மீடியா ஸ்டூடெண்ட்ஸ், விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸ், மீடியா ஸ்டூடெண்ட்ஸ், நிறைய வேறு பேர்லேயும் இருக்குது இந்த கோர்ஸ்.
ஸோ உங்ககிட்ட முதல்ல நீங்கள் ஒரு இன்டர்வியூ போகிறப்ப உங்களோட ஸ்கில் எது டெவலப் பண்ணணுன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில். அதான் ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு பேப்பர் இருக்குது, இன்ட்ரடக்ஷன் டு விஷுவல் கம்யூனிகேஷன், கம்யூனிகேஷன் தியரிஸ் அண்ட் மாடல்ஸ் எல்லாமே இருக்குது. எதுக்குன்னா உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில் அது வந்து நீங்கள் தமிழோ இங்கிலீஷோ ஹிந்தியோ மலையாளம் எதாக இருந்தாலும் மாஸ்டர் தட் லாங்குவேஜ், நாட் நெசசரி ஒன்லி இன் இங்கிலீஷ். மாஸ்டர் நீங்கள் நல்லா மாஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு இடத்துல ஒரு இன்டர்வியூவோ இல்லை ஒரு இந்த மாதிரி ஒரு ஸ்பீச் கொடுக்குறப்ப கான்ஃபிடென்ட்டாக பேசுவீங்க. ஸோ அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்லை வந்து நல்லா டெவலப் பண்ணிக்கோங்க. பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களை அறியாமலே உங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருப்பாங்க. ஜஸ்ட் த வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங் இல்லை நம்மளோட ஹேர் ஸ்டைல் நம்மளோட வெளி தோற்றத்தினால நமக்கு ஃபேன்ஸ் வர்றதெல்லாம் வந்து நிரந்தரம் கிடையாது. ஓகே, உங்களோட நாலேஜ், உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில், உங்களோட பொட்டென்ஷியல் இது எல்லாமே நீங்கள் டெவலப் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பின்னாடி ஒரு பெரிய குரூப்பே இருப்பாங்க. தட் இஸ் பர்மனெண்ட். ஓகே, அண்ட் தென் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஹைட்டுக்கு நான் சொன்னேன் இல்லையா, ஆட்டிடியூட் டிசைட்ஸ் யோர் ஆட்டிடியூட் டிசைட்ஸ் யோர் ஆல்டிடியூட். தாமரை எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. தண்ணி இப்போ மழை 10 நாளாக பெஞ்சு அந்த குளம் எவ்வளோ மேலே வந்தாலும் தாமரை அதில் முழுகிருமா? வை? இட் கீப்ஸ் ஆன் கம்மிங் அப். அந்த மாதிரி தான் நீங்களுமே வந்துட்டு எவ்வளோ தான் உங்களுக்கு பிரச்சனைகளோ இல்லை என்ன இது வந்தாலும் இடரல்கள் எவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன் இருந்தாலுமே யூ மஸ்ட் கீப் ஆன். அது உங்களோட வளர்ச்சியை தான் நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும் தவிர அதில் நீங்கள் மூழ்கிருக்கக்கூடாது, அந்த சேத்துல நீங்கள் மூழ்கிருக்கக்கூடாது. அதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ லாஸ்ட் ஒன், ட்ரெஸ் ப்ரொஃபஷ்னலி. ஓகே, கம்யூனிகேஷன் ஸ்கில் மட்டும் டெவலப் பண்ணுறது கிடையாது. உங்களோட நீங்கள் ஒரு விஸ்காம் கிராஜுவேட் அப்படின்னா உடனே நான் வந்து சினிமா நடிகை போடுற ட்ரெஸ்ஸு, சினிமா நடிகர் போட வச்சுருக்க ஹேர் ஸ்டைலு, கலரிங், பேண்ட் அப்படி கிழிச்சு விட்டுறது, இதெல்லாம் வேண்டவே வேண்டாம். உங்களை பார்க்குறப்பே உங்கள் மேலே ஒரு மரியாதை வரணும். ஓகே, நாட் கிளாமரஸ், ரெஸ்பெக்டபிள், டிக்னிஃபைடாக இருக்கணும். ஒரு நல்ல ஒரு உங்களை பார்க்குறப்போ ஒரு மரியாதையாக உங்கள்கிட்ட பேசணும், உங்கள்கிட்ட அப்ரோச் பண்ணுன்ற அந்த ஒரு எண்ணம் எல்லாருக்குமே வரணும். அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிவிட்டு வாங்க. அதுக்காக நீங்கள் புது ட்ரெஸ் தான் போட்டு வரணும் அதெல்லாம் கிடையாது. இருக்கிற ட்ரெஸ்ஸை நீட்டாக டிக்னிஃபைடாக போட்டுட்டு வாங்க. நான் வந்து மீடியா ஸ்டூடெண்ட், நான் தனியாக தெரியணும், இந்த காலேஜை என்னை திரும்பி பார்க்கணும், அந்த மாதிரிலாம் தேவையில்லாமல் நினச்சிட்டு இருக்காதிங்க. உங்கள் திறமையால் எல்லாரையும் திரும்பி பார்க்க வைங்க. அதுதான் என்றைக்குமே நிரந்தரம். புரியுதுங்களா? ஸோ ஃபைனல் லாஸ்ட் ஒன், இங்கே நிறைய மரம் பார்த்துருக்கீங்க இல்லையா? அதுதான் என்ன சொல்லுவாங்க, பிஷப் காலேஜை பியூட்டி பிஷப்னு சொல்லி பஸ்லலாம் நானும் பார்த்தேன். எனக்குமே புதுசு தான் அந்த காலேஜ், லாஸ்ட் இயர் தான் நான் ஜாயின் பண்ணேன். ஸோ பியூட்டி பிஷப்னு சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நிறைய இங்கே வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லி நிறைய மரங்கள் இருக்குது. அந்த மரத்தை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோங்க. சரியா? அந்த மரத்தில் இருக்கிற இலை, பூ, ஈவன் ஃப்ரூட்ஸ் இது எல்லாமே வந்து அப்பப்போ சீசனெல்லாம் வந்துட்டே இருக்கும். ஒரு காற்று மழைலாம் பெஞ்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பார்த்துருப்பீங்க, இலையெல்லாம் உதிர்ந்து கிடக்குது. ஒரு சீசனில் இலையெல்லாம் உதிர்ந்து பூவெல்லாம் உதிர்ந்து வெறும் பிரான்ச்சோடு அந்த மரம் வந்து அப்படியே நிற்கும். அந்த மாதிரி தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுமே, அதாவது ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்லை, இந்த 3 இயர்ஸில் உங்களுக்கு இடையில வர ரிலேஷன்ஸ் உறவுகள் எல்லாமே அந்த மாதிரி தான், நிரந்தரம் கிடையாது. சரியா? எல்லாம் அழகாக இருக்கும், பூக்கள் பார்க்க அழகாக இருக்கும், எல்லாம் கூட நல்லா ஃப்ரெஷ்ஷாக க்ரீனாக இருக்கும். ஆனால் அது எதுவுமே நிரந்தரம் கிடையாது. ஒரு சீசனில் அப்படியே டக்குன்னு எல்லாம் உங்களை விட்டு நவந்துடும். ஓகே, அதே அப்போ நீங்கள் சொல்லலாம், அப்போ பிரான்ச்செல்லாம் வந்து பர்மனெண்ட்டாக இருக்குதானு. பிரான்ச்சுமே இருக்கும், நிறைய சீசன் மாற மாற ஒரு 10 புயல் 10 இதுக்கப்புறமா அந்த பிரான்ச்சு ஒரு நாள் உடஞ்சி விழுவும். ஆனால் நிரந்தரமாக இருக்கிறது எது? திருப்பி அந்த மரத்தை வளர வச்சு புதுப்பிக்கிறது எது? அந்த ரூட்ஸ். அந்த ரூட்ஸ் எங்கே இருக்குது? இருட்டில் இருக்குது, கண்ணுக்கே தெரியாத இடத்துல இருக்குது. அந்த ரூட்ஸ் தான் 3 பேர் உங்கள் லைஃப்பில். யார் யாருன்னா உங்கள் பேரண்ட்ஸ், அம்மா அப்பா, உங்கள் டீச்சர்ஸ். ஓகேங்களா? நீங்களாம் வந்து அந்த ரூட்ஸை வந்து கூட எல்லாம் செல்ஃபிலாம் எடுக்க ஆசைப்பட மாட்டீங்க. இந்த பூ, இந்த அழகான பூவெல்லாம் கூட தான் செல்ஃபி எடுக்கணும்னு ஆசைப்படுவீங்க. ஆனால் அந்த மரத்துக்கு உயிர் கொடுத்து ஆழமாக இருட்டில் கஷ்டப்பட்டு உங்கள் அந்த மரத்தை நிற்க வைக்கிறதே அந்த வேர் தான். ஸோ அந்த வேர் என்றைக்குமே நினச்சி மறந்துடாதீங்க. யுவர் பேரண்ட்ஸ் அண்ட் யுவர் டீச்சர்ஸ் ஃபர்ஸ்ட். யுவர் பேரண்ட்ஸ் அவங்க எல்லாமே நீங்கள் யாருமே இங்கே இல்லை. ஸோ லைஃப்பில் என்றைக்குமே அவங்களுக்கு நீங்கள் வந்து கிராட்டிடியூடோடு இருங்க. அவங்களுக்கு உங்களால் நல்ல பேர் எடுத்து கொடுக்கலாம்னா பரவாயில்ல, கெட்ட பேர் எடுத்து கொடுக்காமல் இருங்க. All the best and a warm welcome to all the first years to join this Viscom family. All the best. Thank you.